குட் ஈவினிங். நான் உங்கள் ஷரோஸ். வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் 1ல் 6வது கண்ட்ரியான, அதாவது இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா தெற்கிழக்கு ஆசியாவுடைய கடைசி நாடான வியட்நாமில் இப்போ வந்து ஹோச்சிமின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பேசக்கூடிய ஒரு சிட்டியில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ இந்த சிட்டி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். ஸோ அதில் ஏதாச்சும் பிழைகள் விட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி வந்து இந்த சிட்டியில் மட்டும் இல்லை, இந்த தெற்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இரவு வாழ்க்கை. ஸோ அதில் வந்து குறிப்பாக எல்லாராலையுமே நிறைய பேசப்படாத சில விஷயங்கள். இது வந்து சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கா தெரிஞ்ச அளவுக்கோ அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுவரை தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்க, மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே இந்த வீடியோ பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேட்டிவான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணணும். ஸோ கீப் சப்போர்ட்டிங்க. வாங்க போகும் வீடியோக்கு. இந்த எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே ஃபுட்டுன்னு சொல்கிறேன், அதாவது இவங்களுடைய ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு வகையாக நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதையுமே தாண்டி இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, இந்த வியட்நாமுடைய நைட் லைஃப். வியட்நாம் மட்டும் இல்லை, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி இந்த சவுத் ஏஷியா ரீஜியனுக்கு வந்து ஒரு இரவு வாழ்க்கைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து விரிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாமே நம்ம இது சம்மந்தமாக விரிவாக பார்க்கல. இன்றைக்கி வந்து அது சம்மந்தமாக ஃபுல்லாக எல்லா விஷயங்களுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். குறிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஃப்ரீலான்சர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இந்த ஃப்ரீலான்சர்னு சொல்கிற விஷயத்தில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக ஃப்ரீலான்சிங் பண்ணுவாங்க. சில பேர் வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னா, நான் வந்து கிராஃபிக் டிசைனிங் முடிச்சிருக்கேன்னா, அந்த கிராஃபிக் டிசைனிங் படித்து முடிச்சுட்டு அது சம்மந்தமாக ஒர்க்கை தேடிட்டு இந்த மாதிரி ஃப்ரீலான்சர் ஜொப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நிறைய வந்து ஜொப் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கிராஃபிக் டிசைன் ஒர்க்குக்கு இன்ன விஷயங்கள் இருக்குது, அப்படியான இதுகள் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒர்க்காஹோலிக் ஃப்ரீலான்சர். அதே மாதிரி இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜனில் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. அது என்ன ஃப்ரீலான்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து கேர்ள் ஃப்ரீலான்சர்ஸ். ஸோ இந்த கேர்ள்ஸ் நம்ம என்ன பண்ணுவாங்க, என்ன விஷயம் இங்கே குறிப்பாக நடக்குதுன்னா, இவங்க வந்து செக்ஸ் ஒர்க்கர்ஸ். அதாவது ஃப்ரீலான்சர்னு சொல்லும் போதோ இவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு ஹையர் பண்ணி அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தேவை அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இவங்களை வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தப்பாக தெரிஞ்சாலுமே இந்த ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பரபரப்பாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் என்னால் காட்டியலுமான விஷயத்தை வந்து உள்ளுக்கு போயிட்டு காட்டுறேன். இந்த ஜங்ஷனால் தான் இந்த ஸ்ட்ரீட் உள்ளுக்கே வந்து போகணும். போகும்போது ஏகப்பட்ட நைட் லைஃப் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய இருக்கும். பார்த்துட்டு அப்படியே காய்ச்சிட்டு போகிறது. தாய்லாந்தில் பட்டாயாவில் நம்ம அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் பார்த்தோம் தானே. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த நைட் லைஃபுக்கு அப்படி ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதில் ஒரு ஸ்ட்ரீட் தான் நம்ம இப்போ நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜனில் இருக்கக்கூடிய கடைசியாவது
இந்த ஒரு ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து அந்த கடைசி வரைக்குமே இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்குது ஃபுல்லாகவே. Slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can. Welcome Vietnam. Hello, nice to meet you. Nice to meet you. ஸோ இந்த ஒரு ஷேப்பில் தான் இந்த ஸ்ட்ரீட் இருக்குது. இங்கெல்லாம் போனால் அடுத்த இடங்கள் மாதிரி நார்மலாக அப்படியே கேஷுவலாக இருக்குது. பட் இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரீட்டில் போயிட்டு பார்ப்போம் இங்கேயும் ஏதாச்சும் இருக்கா, என்ன சரி ரிலேட்டட் விஷயங்கள் இருக்காண்டு. ஸோ காய்ஸ் இதெல்லாமே காட்டுறேன். சில பேருக்கு வந்து இதெல்லாமே தப்பாக தோணலாம். நான் இதெல்லாமே காட்டுற நோக்கம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலேயுமே ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இன்னுமே வரல. பட் காலப்போக்கில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலுமே காலப்போக்கில் இந்த ஒரு விஷயங்கள் வரும். அதான் அந்த ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ்ல எல்லாமே இந்த ஒரு விஷயம் வந்து சிம்பிளாக எல்லாமே இருக்கும்னு சொல்கிற ஒரு நோக்கத்தை தான் நம்ம காட்டிட்டு இங்கே பாருங்கள். ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் பார்க்கல, எல்லாமே ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுட்டை பாருங்கள், ஃபுட் இருக்குது ஸ்பெஷலாக. அதே மாதிரி நைட் லைஃப் இருக்குது. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜனில் வந்து பகலில் இவங்க வாழ்கிற லைஃப்பை விட இவங்களுடைய நைட் லைஃப் வந்து அந்த அளவுக்கு வித்தியாசமாக, அந்த அளவுக்கு கோலாகலமாக இவங்களோட நைட் லைஃப் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணாமல் அந்த ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய வீடியோ கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மலேசியன் சீரீஸில் எல்லாமே நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிங்க, நிறைய வந்து ப்ரைவேட்டாக எல்லாம் பேசி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எல்லாமே உண்மைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மைக்குமே இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன் வந்து இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது எனக்கு உயர்வை கொடுக்கும்னு நினைக்கல. உண்மைக்குமே தேங்க்யூ காய்ஸ் எல்லாருக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்களா நிறைய வந்து நம்ம தாய்லாந்தில் மலேசியாவில் அந்த மாதிரி பார்த்த மாதிரி இங்கேயுமே வந்து அந்த நிறைய வெரைட்டியாக ஃபுட்டு வச்சுருக்காங்க. இந்த க்ரப்பை பார்த்தீங்களா, இது நண்டா இல்லை என்னன்னு தெரியல. அதுக்கு பக்கத்தில் இறாலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான உணவு வகையெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா. ஸோ நிறைய பேர் வந்து இதெல்லாமே சாப்பிடுன்னு ஆசைப்பட்டால் நீங்கள் சாப்பிடுக்கலாம். அப்படி ட்ரை பண்ணி பார்க்கன்றவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெருப்பை வந்து அப்படியே வந்து வாயில் போட்டோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, நெருப்பை அப்படியே வாயில் போட்டுட்டு அந்த
வேற மாதிரி இருக்கா